ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துக்குமே உண்டு. அந்த ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. இனி உங்களுடைய பிறவியில இப்ப நீங்க அனுபவிச்ச அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இனிமேல் வராது. இந்த உறுதியை கொடுக்க முடியும். அடுத்து நல்லது நடக்கும். என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும்? முதல்ல இருந்த மன இறுக்கம் விலகும். ரெண்டாவது, நீங்க இப்ப ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். முதல்ல தடை தாமதங்கள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ தொட்ட உடனே அது துலங்கும். மூன்றாவது, போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. நீங்க செஞ்ச நல்லதை நினைச்சு வருவாங்க. கவனமாக எங்க இருக்கணும்னா பண விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். 2, உடம்பை பார்த்துக்கிற விஷயத்துல கவனமாக இருக்கணும். 3, முக்கியமா எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும்னா குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்கட்டும். அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க உச்சபட்ச நடிகர் விஜய்க்கே கடகராசி தான். கரெக்டா மார்ச் 6 சனி பயிற்சிக்கு அப்புறம் தேர்தல் நடக்கும். அதுதான் சொல்றோம், அவருக்கு தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு. அப்படிதான் கடகராசியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட், ஏதாவது ஒரு திருப்பு முனை எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு. அது மாதிரி திருப்பு முனைகள் வரப்போகுது, இருக்கு. மார்ச் 6க்கு அப்புறம் இருக்கு. அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். பொறுமை தான் உங்களுடைய கவசம். அதே மாதிரி 2வது பாயிண்ட், பழச நினைச்சு வருத்தப்படுறதோ இல்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நினைச்சு பயப்படுறதோ ரெண்டுமே நிறுத்தணும். உடனடியாக நிறுத்தணும். ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். எவ்வளவு யோசிச்சாலும் எது நடக்கணுமோ அது நடக்கும்.